ஹலோ, இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ 1000 ரூபாய் நான் வச்சுருக்கேன். ஓகே, வட்டிக்கும் வட்டி கிடைக்கிறது. ஓகே, 1000 ரூபாய் வச்சுருக்கேன், அதை 1 வருஷம் பேங்க்கில் 2 வருஷம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% வட்டி நான் தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வருஷம் எண்டில் நான் சும்மா காட்டிக்கு நான் பேங்க்குக்கு போய் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்போ 1000க்கு 10%னா எவ்வளவு? 100 ரூபா. 10%ல் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே ஒரு 0 மட்டும் எடுத்து விட்டுறேன். அப்போ 1 வருஷம் முடிவில் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் இருக்கும். ஆனால் நான் பேங்க்கில் எத்தனை வருஷம் கழிச்சு தான் ரூபாயை வெளியில் எடுக்க முடியும்? 2 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அப்போ 2வது வருஷம் கணக்கு பண்ணும்போது 1 வருஷத்துக்கு 1100 ரூபா. ஓகே, 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு இருந்துச்சு? 100 ரூபா. 1000 + 100 ரூபா. இது என்னது? பிரின்சிபல். இது என்னது? இன்ட்ரெஸ்ட். ரெண்டும் சேர்ந்து அது என்னது? அமௌண்ட். ஓகே, 1100 ரூபா வந்து இருக்குது. ஓகே, ஏன்னா 2வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1100 ரூபாய்க்கு ஒரு 10% பார்ப்பாங்க. இப்போ ஒரு 0 தூக்கி விட்டுறா என்னென்ன ஆயிரும்? 110 ரூபா. ஓகே, 01210. அப்போ இது என்னது? 2 வருஷம் முடிவில் 2 இயர்ஸ் முடிவில் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1210 ரூபாயாக இருக்கும். இதே நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் 1000 ரூபாய். அதே மாதிரி 2 வருஷம். ஓகே, அதே 10%. வருஷமும் எவ்வளோ ரூபா தான் கிடைக்க போகுது? 1000க்கு 10% அப்படின்னா 100 ரூபா. ஓகே, இது ஃபஸ்ட் இயர். இப்போ செகண்ட் இயருக்கு எடுத்திங்கன்னா அது என்னது தான்? அதே 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 100 ரூபா கிடைக்கும். அப்போ மொத்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 200 ரூபா கிடைக்கும். இப்போ எனக்கு கையில் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்? 1000 ப்ளஸ் இந்த வட்டியான 200 ரூபாயும் சேர்ந்து 1200 ரூபாயாக கிடைக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ ரூபா கிடைக்கி? 1210 ரூபா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் கொஞ்சம் அமௌண்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா தரக்கூடியது. ஓகே, நம்ம பேங்க் எல்லாத்துலேயுமே கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, அதுவும் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ உங்கள் கையில் 1000 ரூபாய் இருக்குது, அதை 8% பெர் ஆனம் அப்படின்னு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இல்லை, ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 8% எவ்வளோ வருது? ஓகே, 8%. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? SI = PRT / என்னது? 100. ஓகே, 2 வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். 1 லட்சம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8 இன்ட்டு டைம் எவ்வளவு? 2 பை என்னது? 100. இது 2 0 2 0. அப்போ 1000 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னது? 16000 ரூபாய் கிடைக்கும். எத்தனை வருஷத்தில்? 2 வருஷத்தில். அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளவு? 2 வருஷத்தில் 16000 ரூபா வட்டி மட்டும் கிடைக்கிது. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளவு? 8000 ரூபாய் கிடைக்கும். இது 1 வருஷத்துக்கு, 1 மாதத்துக்கு கிடையாது. ஓகே, 1 வருஷத்துக்கு 8000, 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 16000. சரி சார், அப்போ 3 மாதம் 4 மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 8000 / 12 போட்டு 1 மாதத்துக்கு என்னவோ அதை நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் பேங்க்கில் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, வட்டி விகிதம். ஓகே, அதை வந்து குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து மாற்றிக்கிடுவாங்க. ஹாஃப் இயர்லின்னா இப்போ 1 வருஷத்துக்கு 10% கொடுக்குறாங்க. ஹாஃப் இயர்லி அப்படின்னா 1 வருஷத்துக்கு 10% கொடுக்குறாங்க. ஹாஃப் இயர்லின்னா பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு கூட 5% பிரிப்பாங்க. இதே குவார்ட்டர்லி, ஓகே, 1 வருஷத்துக்கு 20% கொடுக்குறாங்க அப்படின்னா அது 1 வருஷத்தில் 4 குவார்ட்டர் இருக்குது. அப்போது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 / 4 துண்டாக பிரிச்சிங்கன்னா 5% என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும். ஒரு 3 மாதத்துக்கு 5%, அடுத்த 3 மாதத்துக்கு 5%, அடுத்த 3 மாதத்துக்கு 5%, அடுத்த 3 மாதத்துக்கு 5%. அந்த ஒரு வருஷத்தை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அந்த கான்செப்டுவல் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட விஷயம். ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா மெத்தடு ஒன்று இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இயர் வச்சு கேட்பாங்க, 3 இயர் வச்சு கேட்பாங்க. ஓகே, 4 இயர் எப்படி கேட்டாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, பேசிக்கான ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி பிரின்சிபல் வந்து 1000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% வச்சே நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ 2 இயர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? 2 வருஷத்துக்கு. ஓகே, இது வந்து ஆனுவலியா ஹாஃப் இயர்லியான்னு பார்க்கணும். ஓகே, ஆனுவலி அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் போடுங்க. A + B AB / என்னது? 100. இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா, 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. ஏயோட வேல்யூ என்னது? 10, பியோட வேல்யூ என்னது? 10, ஏயோட வேல்யூ என்னது? 10, பியோட வேல்யூ என்னது? 10. ஓகே, ஏன்னா வந்து மாற போகிறது இல்லை. ஓகே, 2 வருஷம்னா வருஷமும் 10% தான், 2வது வருஷமும் எத்தனை % தான்? 10% தான். ஓகே, /100 போட்டு அடித்து கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்
இது 20ன்னு வரும், இது 21. அப்போ 21% உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணி தருவாங்க. ஓகே, அப்போ இது பிரின்சிபல் எவ்வளவு, 1000 ரூபா. இதுக்கு 21% கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளவு, 210 ரூபா. ஓகே, இந்த 210 ரூபா தான் என்னது உங்களுக்கான வட்டி. ஓகே, அதை தான் நம்ம இப்படி இந்த மெத்தடில் நான் சொன்னேன். இது ஃபார்முலா பேசிஸில். ஓகே, அது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. இப்போ இதே 3 வருஷத்துக்கான ஃபார்முலா, இதே ப்ராசஸை 3 வருஷத்துக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், 10%. ஓகே, நான் 2 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், சாரி 1 வருஷத்துக்கு 10%, 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சது எவ்வளவு, 21% கண்டுபிடிச்சுன்னா இந்த 21 பேஸாக வச்சுக்கோங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. 2 வருஷம் கண்டுபிடிச்சி 2 இயர் கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணலாம், 3 இயராக மாற்றணும். அப்போ 21 ப்ளஸ் அடுத்த வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 10% ப்ளஸ் 21 இன்ட்டு என்னது 10. ஓகே, பை 100. இதையும் அடிச்சு கொடுங்க. இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 31 ப்ளஸ் என்னது 2.1. அப்போ 33.1% 3 வருஷத்துக்கான வட்டி. இப்போ என்னோடய பிரின்சிபல் எவ்வளவு, 1000 ரூபா இன்ட்டு 33.1%. 2 0 கேன்சல் ஆயிரும். இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 331 ரூபா என்னது வட்டி மட்டும். ஓகே, ஒவ்வொரு வருஷம் கூட நம்ம அந்த கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதே நான் 4th இயர் கண்டுபிடிக்கிறேன்னா வச்சுக்கோங்க, இதே நான் 4th இயர் 3rd இயர் வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 33.1. இது கூட அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இந்த 33.1 ப்ளஸ் என்னது ஒரு 10 ப்ளஸ் என்னது 33.1 இன்ட்டு என்னது 10 பை என்னது 100. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அதை தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி x + a + b + ab பை 100 மெத்தடை ஃபஸ்ட்டு 2 வருஷம் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து 3வது வருஷம் கேட்டாங்கன்னா 3வது வருஷத்துக்கு எவ்வளவு, 4வது வருஷம் கேட்டாங்கன்னா 4வது வருஷத்துக்கு எவ்வளவு. இந்த மெத்தடை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது என்னது தான், வட்டி தான். இதுதான் அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 1000 ரூபா ப்ளஸ் இந்த 210 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளவு, 1210 ரூபான்னு சொல்லணும். இதே 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபா ப்ளஸ் எவ்வளவு, இந்த 331 ரூபா. அப்போ அமௌண்ட்டு 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும், 1331 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே.